எல்லாருக்கும் வணக்கம். சேரன் ரொம்ப ஆழமான அழுத்தமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர். இந்த படம் திருமணம் படத்தில் அந்த ஆடியோ பார்க்கும்போதே ஒரு கல்யாணத்தில் எத்தனை பிரச்சனைகள் வரும், எத்தனை தடைகள் வரும், அதில் எல்லாம் மீறி எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அவுட்லைன் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஐம் ஷுர் இந்த படம் கூட ரொம்ப எல்லாருடைய மனசையும் தொடக்கூடிய ஒரு அருமையான படமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபார் திருமணம் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களுக்கும், நான் வெறும் டான்ஸ் வேர்ல்டில் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதையெல்லாம் தாண்டி 2வது முறையாக எனக்கு அழைப்பு விடுத்து நான் இன்னைக்கு சுமார் 125 படங்கள் தாண்டி பண்ணுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெருமதிப்பிற்குரிய திரு பாரத் ராஜா அவர்களுக்கும், திரு KS ரவிக்குமார் அவர்கள். அவரோட 3 படம் முக்கியமான படம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது 2 பேருக்கும் பரஸ்பரம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர்ஸ், விஷுவல் மீடியா மற்றும் திரைத்துறையை சேர்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும், மேடையில் இருக்கும் இளம் இயக்குநர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. அதாவது இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நீண்ட நாளைக்கு பிறகு நடிக்கிறேன், நீண்ட இடைவெளிக்கு பிறகுன்னு. வருஷம் ஒரு படம் வந்துட்டு தான் இருக்குது. பட் கதை சொல்லும்போது நல்லா அழகாக ரொம்ப லெங்க்தியான ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது எடிட் ஆகி நாங்கள் டப்பிங் பண்ணும்போதே ஒரு கால்வாசி தான் இருக்கும். அப்புறம் திரையில் பார்க்கும்போது அதுவும் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு படங்களில் நிறைய ஷூட் பண்ணுறாங்க, எல்லாமே நல்ல விஷயமா படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினாலேயோ இல்லை இன்னைக்கு எதை எடுத்துக்கணும், எது மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனாலையோ எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் குட் ஃபில்ம்ஸ். அண்ட் கட்டாயம் அதில் வந்து சேரன் அவர்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவருடைய வளர்ச்சியிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். பிகாஸ் ஐவ் சீன் ஹிஸ் லாட் ஆஃப் ஹிஸ் ஃபில்ம்ஸ். பட் முக்கியமாக 2 சொல்லணும்னா ஆட்டோகிராஃப் அண்ட் தவம் இருந்து. ஏன்னா அவர் என்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி பேசும்போதே சொன்னார், நீங்கள் கட்டாயம் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே, நீ என்னங்க எப்படிலாம் சொல்கிறீங்க, யூ கிவன் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம்ஸ், வை நாட் அப்படின்னு. இல்லை இருந்தாலும் நீங்கள் இந்த கதையை கேளுங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், உங்கள் நம்பர் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னார். இல்லை இந்த பிட்டெல்லாம் போடாதீங்க, நீங்கள் வாங்க முதல்ல கதையை சொல்லுங்கள் அப்புறம் பேசுவோம் அப்படின்னு நான். அதே மாதிரி முதல்ல ஒரு கதை சொன்னார். அப்போ இருந்து ப்ரொடியூசர் வேறு. ஏன்னா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா வந்து இது எனக்கு பெருசாக பட்ஜெட்டெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு இருந்தார். நீங்கள் அதெல்லாம் விடுங்க, we all know that you're a wonderful director, you can give a wonderful script to the audience. இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறவர் நீங்கள் கட்டாயம் படம் பண்ணணும், வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன்னு சொன்னேன். எனக்கு கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நிச்சயமாக இந்த படம் பெரிய சக்ஸஸை அணுகுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஐ வில் டெஃபினெட்லி பி பார்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் I can definitely assure you that this is a wonderful film. தயவு செஞ்சு பாருங்க. My hearty wishes to Mr. சேரன். இதுக்கு மேலே நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல, ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க. Thank you very much for coming and wishing all of us. Thank you. திருமணம்னு சொன்னால் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எதாவது சொல்ல வேண்டாமா? கல்யாணம்னாலே வாழ்த்து தான். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டுன்னு இந்த மாதிரி மங்களகரமான இசை, பாடல், வாழ்த்து. கல்யாணம்னா திருப்பாவை, திருவெம்பாவை, நமக்கு தமிழ்நாடு அப்படின்னு அதெல்லாம் மறக்காமல் இருக்க முடியாது. ஸோ திவ்ய பிரபந்தத்திலிருந்து இந்த ஆண்டாள், சிவன், இப்படி எல்லாரும் நம்ம எல்லாரும் நினைவு கூறுவோம். தை மாதம் பொங்கல் முடிஞ்சு இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டாள் துணை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. வாழ்க. தேங்க்யூ.